Learn to expand your mind. Don't dump it with just information. Today from your Standard 7 Term 3 Physics Unit 1, we'll see the remaining part of your Unit 1 Light, Part 3. Children, last class in your light lesson, we saw about the types of reflection and about the types of beam of light, about the speed of light, about shadows, plane mirror and reflection. Today we'll see the remaining part. So we'll start with the do you know. This is the optical fiber. The picture given here is the optical fiber. It is a device which works on the principle of total internal reflection, through which we can transmit a huge data or signals from one place to another place with less energy loss in a very short time. So it consists of a cable. As you can see, it have more than one layer. The inner layer consists of a glass core. So inner layer is made up of glass and which is very flexible material. It is a thin flexible fiber material, which in the glass core we can transmit the light signals. So this is transmitter which transmits the electrical input signal, and this is a receiver which receives the electrical output signal is received here. So here inside light rays travel through it. When when a ray of incident light is from one end is sent through a core of optical fiber, it suffers இங்கே வந்து எல்லா டைரெக்ஷன்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா லைட் வந்துட்டு இட் வில் பி ரிஃப்ளெக்டட் பை அ கிளாஸ் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணும், எல்லா லைட் ரேஸையும் ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஈஸியாக. ஸோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் இன் மெனி பிளேசஸ் இன்சைட் த ஃபைபர்ஸ். அதனால் இதில் லெஸ் லாஸ் ஆஃப் எனர்ஜி தான் இருக்கும். எல்லா டேட்டாவும் ஈஸியாக டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் பல்ஸ் ஆஃப் லைட் எதில் கொடுப்பாங்கன்னா பல்சஸ் ஆஃப் லைட். சி திஸ் இஸ் பல்சஸ் ஆஃப் லைட் are sent through a bundle of fibers. ஒரு fiber கிடையாது, a bundle of optical fibers. So this optical fiber have become very important for high speed communications. எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா வெரி ஹை ஸ்பீட் கம்யூனிகேஷனுக்கும் such as கேபிள் டிவி நெட்வொர்க்குக்கும் ஹை ஸ்பீட் ப்ராட்பேண்ட் சர்வீசஸ் இன்டர்நெட் சர்வீசஸ்க்கும் இந்த யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் ஆர் ஏபிள் டு கேரி மோர் சிக்னல்ஸ், நிறைய சிக்னல்ஸ் கேரி பண்ணும் தேன் த ட்ரெடிஷ்னல். முன்னே இந்த ஃபைபர் ஆப்டிக் வரதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா காப்பர் கேபிள் டெலிஃபோன் லைன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நவ் வில் ஸ்டார்ட் த நியூ டாபிக், ரியல் அண்ட் வர்ச்சுவல் இமேஜஸ். வி நோ தட் இமேஜ் ஃபார்ம் பை அ பின்ஹோல் கேமரா அண்ட் அ மிரர். ஸோ பின்ஹோல் கேமரா வழியாக ஃபார்ம் பண்ணுற இமேஜும் மிரர் வழியாக ஃபார்ம் பண்ணுற இமேஜும் நம்ம பார்த்துருக்கோம். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இன் போத் திஸ் இமேஜ்? பின்ஹோல் கேமரா வழியாக வர இமேஜ் வந்து இன்வெர்ட்டடாக இருக்கும், whereas மிரரில் ஃபார்ம் பண்ணுறது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், எரெக்டாக இருக்கும். while image made on the mirror is not obtained on the screen. ஸோ பின்ஹோல் கேமரா வழியாக பண்ணுற இமேஜ் வந்து எப்படி இருக்கும், ஒரு ஸ்க்ரீன் வச்சு தான் அதை கேப்சர் பண்ணுறோம். ஆனால் மிரரே தான், அதுக்கு ஸ்க்ரீன்லாம் இல்லை, இட் டஸ் நாட் ஹாவ் அ ஸ்க்ரீன். ஸோ இமேஜ் தட் ஆர் obtained on ஸ்க்ரீனில் ஃபார்ம் பண்ணுற இமேஜுக்கு பேர் ரியல் இமேஜ், which cannot be obtained on the screenக்கு பேர், ஸ்க்ரீன் இல்லாமல் மிரரில் மட்டும் ஷோ ஆகிற இமேஜுக்கு பேர் virtual image. ஆல்சோ நோட்டிஸ் தட் த இமேஜ் ஆன் பின்ஹோல் கேமரா வந்து எப்படி இருக்கும், அப்சைட் டவுனாக இருக்கும். ஆனால் மிரரில் ஃபார்ம் ஆகிற கேமரா இமேஜ் வந்து எப்படி இருக்கும், அப்ரைட்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இமேஜ் ஃபார்ம்ட் இன் அ பிளெயின் மிரர். இது வந்து உங்களோட டீட்டெயிலோட 5th டீட்டெயில் ஆன்சர். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இமேஜ் ஃபார்ம்ட் இன் அ பிளெயின் மிரர். பிளெயின் மிரரில் ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன, இமேஜ் ஃபார்ம்ட் இன் அ பிளெயின் மிரர் வந்து அப்ரைட்டாக இருக்கும், மிரர்னாவே கரெக்டாக இருக்கும். வர்ச்சுவல் அப்புறம் இமேஜ் ஃபார்ம் வந்து சேம் சைஸ் அஸ் த ஆப்ஜெக்டாக இருக்கும். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு மேனுக்கும் distance of the image from the plane mirror is equal to the distance of the object from the mirror. So x y ரெண்டுமே ஈக்குவல். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். இமேஜோட டிஸ்டன்ஸு மிரர்லேருந்து இமேஜோட டிஸ்டன்ஸும் அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து மிரருக்கு இருக்கிற டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். த இமேஜ் இஸ் லேட்ரலி இன்வெர்ட்டட் அப்படின்னா, இப்போ ஏ இருக்குது அப்படின்னா இது ஹாஃப் ஆஃப் பிரிச்சிங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்கிறதும் இந்த சைடில் இருக்கிறதும் சேமாக இருக்கணும். ஸோ தட் இஸ் லேட்ரலி இன்வெர்ட்டட். வில் சி அன் ஆக்டிவிட்டி 7. ஐன்ஸ்டீன் அப்படிங்கிற 8 லெட்டர் வேர்டை வந்து
இந்த plain mirror இந்த நேம் போர்டு அப்படின்னு இருக்குல்ல அந்த இடத்துல you will be writing. And now you will note down how many these letters appears in the mirror. So எத்தனை letters வந்துட்டு எப்படி வந்து இந்த மிரர் ரிஃப்ளெக்ஷன் வந்து எப்படி அந்த லெட்டர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு உங்களோட ரியல் மிரர் இருக்குல்ல வீட்டில் அதில் நீங்கள் ஒரு நேம் போர்டு எழுதி ஐன்ஸ்டீன் அப்படின்னு எழுதி அதில் பார்த்து அதில் என்ன ஆன்சர் வருதோ மிரரில் எப்படி காமிக்கிறதோ அந்த மாதிரி இங்கே எழுதிக்கிறீங்க மிரரில். ஓகே, வில் see that activity now. See here, third one, how many of these letters appear to be different when the word is reflected? வேர்டு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது எத்தனை லெட்டர் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எந்தெந்த லெட்டர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்புறம் என் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்புறம் எஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ 3 letters அப்படின்னு எழுதி இஎன்எஸ் அப்படின்னு எழுதுறீங்க. ரைட் ஆன் த லெட்டர்ஸ் தட் அப்பியர் டு பி சேம். எதெல்லாம் சேமாக இருக்குது, ஐயும் டியும் சேமாக இருக்குது. ஓகே, ஸோ லுக் ஹியர். இதில் பாருங்கள் லேட்ரலி சிமெட்ரிக்கல் லெட்டர்ஸ்னால் எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் அப்படியே ஆகிற என்னென்ன லெட்டர்ஸ்னால் AHIMTU. ஓகே, ரிமெம்பர் திஸ் ப்ராப்பர்லி. See, this lesson covers all these. What is the first thing? What is the source of light? Light sources, it is of 2 types, natural source, artificial source. Artificial na man-made source. லைட் சோர்ஸ் வந்துட்டு ஒரு லைட் ரே இருக்கும், அது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே பட்டுச்சு அப்படின்னா we get the vision. Important point to notice, object should be opaque object. Sorry, not a object. Vision கிடைக்கிறதுக்கு எந்த ஆப்ஜெக்ட் மேலே பட்டாலும் you get the vision. The light reflected from any object, we get the vision. Rectilinear propagation, that is light travels in a straight line. பாருங்கள், ஒரு ஆப்ஜெக்டை வந்து உங்கள் கண்ணுக்கு பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் போர்ஷன் அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது மட்டும்தான், இந்த போர்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப பிக்கராக தெரியும். ஸோ தூரமாக போக போக தான் அந்த ஃபுல் இமேஜ் கிடைக்கும். ஓகே, அடுத்தது பின்ஹோல் கேமராவில் எப்பயுமே இமேஜ் வந்து எப்படி இருக்கும், அப்சைட் டவுனாக தான் கிடைக்கும். We saw about the velocity, 3 lakh km per second. Light travels at the speed of 3 lakh kilometers per second. Property of light la aduthathu interaction of light with matter கூட எப்படி அதோட permeability வச்சு types of matter வந்துட்டு types of material based on permeability. அடுத்தது reflection, laws of reflection. ஒரு reflecting surface இருக்கணும், incident ray, reflecting ray. Angle of incident is equal to angle of reflection. அடுத்தது mirror and image. மிரரில் ஃபார்ம் ஆகிற இமேஜ் வந்து வர்ச்சுவல் இமேஜ். அடுத்தது எக்லிப்ஸ், ஷேடோவில் எக்லிப்ஸ் ஃபார்ம் ஆகும். என்னென்ன எக்லிப்ஸ், எர்த்துக்கும் மூன் வந்து எர்த்துக்கும் சன்னுக்கும் மிடில் வந்துச்சுன்னா சோலார் எக்லிப்ஸ். இதே வந்து எர்த் வந்து மூணுக்கும் சன்னுக்கும் மிடில் வந்துச்சுன்னா லூனார் எக்லிப்ஸ். அடுத்தது கலர், சிந்தசிஸ் ஆஃப் கலர், தட் இஸ் வி கெட் ஒயிட் கலர் மீன்ஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒயிட் கலர். The white color consists of VIBGR. Color of sunlight is the light formed. We'll see that topic now. Color, the color of sunlight. So sunlight oda color enna nenikiringa, the light is a form of energy. Light வந்து ஒரு form of energy in the form of wave that stimulates that retina of our eye. நம்ம ஐயோட ரெட்டினாவை ஸ்டிமுலேட் பண்ணும், தூண்டும். Visible light is a spectrum of number of lightங்கிறது ஒரு வேவ் கிடையாது, spectrum of waveன்னு சொல்லுவாங்க. ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ஜாயின் டுகெதர் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த். எல்லாத்துக்கும் வேவ் லென்த் அப்படின்னா லைட் வந்து வேவாக போகும்னு நான் சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு அந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் வேவ் ஒரு வேவ் கிடையாது, மெனி டிஃப்ரெண்ட் வேவ்ஸ், அதாவது 7 டிஃப்ரெண்ட் வேவ்ஸ் டுகெதர் ஃபார்ம் ஆகிறது தான் இந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் விசிபிள் லைட். அதோட மெஷரிங் யூனிட் வந்து அந்த வேவை மெஷர் பண்ணக்கூடிய யூனிட் வந்துட்டு மீட்டரில், அதாவது நானோமீட்டரில். ஸோ நானோமீட்டர்னால் என்ன, 10⁻⁻9 மீட்டர், மீட்டரை விட 9 டைம்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இட் இஸ் 1 nanometer equal to 10⁻⁻9 meters. ஸோ ஒவ்வொரு வேவ்லென்த் வந்து எதுலேருந்து ஆரம்பிக்கும்னா 400 nanometers to 700 nanometers அது வரைக்கும் அதோட அந்த விசிபிள் லைட் ஒயிட் லைட்டோட ப்ராப்பர்ட்டி இருக்கும், லென்த் இருக்கும். ஈச் வேவ் ஹேஸ் அ டெஃபினைட் வேவ் லென்த். ஒவ்வொரு வேவும் டெஃபினைட் வேவ் லென்த்தில் இருக்கும், விச் ரெப்ரசன்ட்ஸ் அ பர்டிகுலர் கலர். த பேண்ட் ஆஃப் விசிபிள் லைட் இஸ் VIBGR. ஸோ விசிபிள் லைட்டில் நம்ம பார்க்கக்கூடிய
அந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் வேவ்ஸ் என்ன அப்படின்னா விப்ஜிஆருங்கிற கலர்ஸ் தான். V stands for violet, indigo, blue, green, yellow, orange, red. Violet has a shorter wavelength. இருக்கலையே ரொம்ப ஷார்ட் வேவாக இருக்கிறது violet. ஸோ சீக்கிரமாக எதுலையாச்சும் பட்டு ஸ்கேட்டர் ஆயிடும். இது ரொம்ப லாங் வேவ் லென்த் இருக்கலையே, ரொம்ப இந்த விப்ஜிஆரில் இருக்கலையே லாங் வேவ் லென்த் யாருக்கு இருக்குன்னா ரெட் கலருக்கு. When light ray of a particular wave strikes a retina of an eye, our brain perceives that specific color. இந்த light rays வந்துட்டு of specific wavelength, எந்த wavelength வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டில் பட்டு நம்ம ரெட்டினா ஐஸ்குள்ளே போகுதோ அந்த கலரை வந்து அந்த ஐஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். when all colors of visible lights, எல்லா கலர் ஆஃப் விசிபிள் லைட்டில் இருக்கிற எல்லா கலரும், அதாவது விப்ஜிஆர் ஃபுல்லாக வந்து நம்ம ஐஸில் ரெட்டினாவில் பட்டுச்சு அப்படின்னா we find that as white color. We identify that as white. நம்ம பிரெயின் வந்து அது என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, அது ஒயிட் கலர்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். This shows white is not a color but all. ஒயிட்டுங்கிறது ஒரு கலர் கிடையாது. It is a combination of all the விப்ஜிஆர் எல்லாமே சேர்த்துனா தான் ஒயிட் கலர். But it is the combination of all the colors of the visible light spectrum. எல்லா வேவ் லென்த் இருக்கிற எல்லா கலர்ஸும் நம்ம விசிபிள் லைட் ஸ்பெக்ட்ரமில் என்ன கலர் அப்பியரன்ஸ் கொடுக்கும்? ஒயிட் கலர். ஸோ இது எல்லா கலருமே இல்லை அப்படின்னா, இந்த விப்ஜிஆர் கலர்ஸே நம்ம ஐஸ்க்கு வரல அப்படின்னா அது என்னென்னு நம்ம பிரெயின் வந்து என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்? அது பிளாக் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ வில் டூ அன் ஆக்டிவிட்டி ஃபார் தட். lateral inversion. Do you know பாருங்கள், why is the word ambulance written backward? ஆம்புலன்ஸில் பாருங்கள் பேக்வேர்டில் எழுதியிருக்கும், ஏஎம்பி அப்படின்னு லேட்ரலி இன்வெர்ட்டடாக எழுதியிருக்கும். எதுக்காகனா திஸ் இஸ் டியூ டு த லேட்ரல் இன்வர்ஷன். என்னென்னா லேட்ரல் இன்வர்ஷன் என்ன? லெஃப்ட் சைடில் இருக்க ஆப்ஜெக்ட் ரைட் சைடில் தெரியும். லெஃப்ட் சைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்பியர்ஸ் டு பி த ரைட் சைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் இட்ஸ் ரிஃப்ளெக்டிங் மீடியம். மிரரில் லெஃப்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டு ரைட்டில் தெரியும். அதனால் ஒரு டிரைவர் வந்து காரை ட்ரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ரியர் வியூ மிரரில் அவங்களுக்கு கரெக்டாக ஆம்புலன்ஸ் அப்படின்னு இப்படி எழுதியிருக்கிறது அவங்களுக்கு ஆம்புலன்ஸ்னு கரெக்டாக எழுதியிருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்படி ரிவர்ஸில் லேட்ரல் இன்வெர்ட்டடாக எழுதியிருக்காங்க, பேக்வேர்டில் எழுதுகிறாங்க ஆம்புலன்ஸுங்கிறத. ஸோ நவ் வில் see about prism. A prism is an object made up of transparent material like glass or plastic. ஒரு transparent material glass-ஆக இருக்கலாம், பிளாஸ்டிக்காக இருக்கலாம், மோஸ்ட்லி கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. that has at least 2 flat surfaces. ஆனால் அந்த கிளாஸ்க்கு என்ன இருக்கணும்? ஒரே ஒரு கண்டிஷன், 2 ஃப்ளாட் சர்ஃபேஸஸ் இருக்கணும் அட்லீஸ்ட். ஸோ மோர் தென் 2 கூட இருக்கலாம். ஸோ ஹியர் த ப்ரிசம் ஹேஸ் 5 flat surfaces and which forms an acute angle. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாட் சர்ஃபேஸ் எப்படி இருக்கணும்? அக்யூட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கணும். தட் இஸ் less than 90 degree. அப்படி இருந்துச்சுன்னா when light rays passing through a prism gives out the VIBGR, all the 7 colors of white light. We'll do an activity. உங்களோட ஆயில் பிளாஸ்டர் கலர்ஸ் எடுத்துக்கிறீங்க, ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கிறீங்க, அந்த விப்ஜிஆரோட ரெயின்போ கலர்ஸ் எடுத்துக்கிறீங்க. ஸோ எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிங்க அப்படின்னா மிடில் வந்து யூ வில் கெட் த ஒயிட் கலர். Next we see about the difference between the image formed in a pinhole camera and plane mirror. Difference இது வந்து உங்களோட 8th long answer. Images formed by a pinhole camera எப்படி இருக்கும்? Pinhole cameraவில் ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகும், ஏன்னா அது ஸ்க்ரீனில் இருக்கும். Image will be inverted, image inverted-ஆக இருக்கும். The image may not be equal size of the object. ஆப்ஜெக்டோட ஆக்சுவல் சைஸ் இருக்காது. ஆனால் பிளெயின் மிரரில் ஆக்சுவல் சைஸில் இருக்கும், ஈக்குவல் டு த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஆனால் இது எப்படி இருக்கும்? ரியல் கிடையாது, வர்ச்சுவலாக தான் இருக்கும். இமேஜ் வந்து எரெக்டாக இருக்கும். 9th one, லெட்ஸ் மேக் அ ரெயின்போ. ஒரு பவுல் எடுத்துக்கிறீங்க, ஒரு பிளெயின் மிரர், ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் மிரர் எடுத்துக்கிறீங்க, ஒரு டீப் பேன் எடுத்துக்கிறீங்க, அந்த பேனில் வாட்டர் ஃபில் பண்ணுறீங்க, அந்த மிரரை வந்து கரெக்டாக சன்லைட்டை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வைக்கிறீங்க. ஸோ வாட்டர் போர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு லெவலில் அது வந்து சீலிங், அதாவது சீலிங் மேலே அந்த விப்ஜிஆர் கலர்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ யூல் கெட் அ பியூட்டிஃபுல் ரெயின்போ. ஸோ when you adjust the mirror position adjust பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக மேலே வர மாதிரி you will get the sunlight. So this arrangement of colors in sunlight is called the spectrum. இந்த மாதிரி ஃபுல் விப்ஜிஆர் கலர்ஸ் இருக்கிறது தான் சேர்ந்தது தான் ஒரு ஸ்பெக்ட்ரம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த do you know.
ஏன் வந்து காரில் வெஹிக்கல்ஸ்லலாம் லைட் வந்து ரெட் கலரில் வைக்கிறாங்க? ஏன்னா ரெட் கலர் is scattered the least by the air molecules. ஏர் மாலிக்யூல்ஸ் மேலே பட்டு சீக்கிரமாக ஸ்கேட்டர் ஆகி போகாது, சீக்கிரமாக டிஸ்பர்ஸ் ஆகி எல்லா இடத்துக்கும் போகாது, அது பாட்டில் அது போயிட்டே இருக்கும். பிகாஸ் another point is it has the highest wavelength, பெரிய wavelength வந்து அதிகமாக இருக்கிறதுனால than all the colors. ஸோ ரெட் கலர் வந்து travel longer distance through air and fog. ஏர்லேயும் ஃபாக்லேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் longer distance travel பண்ணும். When white color is passed through a prism as shown in the figure, the colors of rainbow emerge from the prism. So prismல white color pass பண்ணிங்க அப்படின்னா rainbow colors நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். So now we'll see the Newton disk. Newton வந்து என்ன பண்ணார்னா suggested a process of mixing different colors to make white color. So different colors இந்த மாதிரி ஒரு கார்போர்டில் விப்ஜிஆரோட எல்லா கலர்ஸ் வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன் இந்த மாதிரி இருக்கிற விப்ஜியா கலர்ஸை ட்வைஸ் செட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதை ஒரு ஃபேன் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக டர்ன் பண்ணுறாரு குயிக்காக. டிஸ்க் இஸ் மேட் டு டர்ன் குயிக்லி. த ரெட்டினா ஆஃப் அவர் ஐஸ், நம்மளோட ஐஸ் வந்து அந்த கலரை சென்சேஷனை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுனால ஸ்பெக்ட்ரமை வந்து சைமல்டேனியஸாக நம்ம பார்க்குறதுனால அட் அ டைமில் ஆல் த கலர்ஸ் அப்படியே நம்ம அவ்வளோ ஸ்பீடாக நம்ம பார்க்குறதுனால அந்த டிஸ்க் அப்பியர்ஸ் டு பி ஒயிட் இன் கலர். So using the disk one can explain that white is a combination of, so white color என்ன combination இருக்குது, இந்த all the 7 rainbow colors இருக்கிறது தான் white color. ஸோ ஆக்டிவிட்டி 10க்கு நீங்கள் ஒரு ரெட் கலர், ப்ளூ கலர், எல்லோ கலர் ஜிலட்டின் பேப்பர் எடுத்துக்கிறீங்க. ஜிலட்டின் பேப்பர் இஸ் நத்திங் பட் I'll show you. ஸோ திஸ் இஸ் த ஜிலட்டின் பேப்பர். இந்த மாதிரி ரெட் கலர், ப்ளூ கலர், எல்லோ கலர் ஜிலட்டின் பேப்பர் எடுத்துக்கிறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் அந்த பேப்பரை 3ஆக ஃபோல்ட் பண்ணுறீங்க. 3 times அந்த பேப்பரை ஃபோல்டு பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்க லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் வியூ பண்ணுறீங்க. அந்த ஒவ்வொரு பேப்பர் வழியாக, ஒவ்வொரு கலர் பேப்பர் வழியாக நீங்கள் வியூ பண்ணுறீங்க. ஸோ இதில் ஒரிஜினல் கலர் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ப்ளூ கலர் ஸ்கை எப்படி இருக்கும், ப்ளூவாக இருக்கும். ஆரஞ்சு ஃப்ளவரை பார்க்குறீங்க, அது எப்படி இருக்கும், ஆரஞ்சாக தான் இருக்கும் ஒரிஜினல் கலர். எல்லோ பலனா எல்லோவாக தான் இருக்கும். லீஃபோட கலர் க்ரீனாக இருக்கும். ப்ரௌன் ட்ரௌசரோட கலர் ப்ரௌனாக தெரியும். ஒயிட் ஷர்ட்டோட கலர் ஒயிட்டாக தெரியும். பிளாக் போர்டோட கலர் பிளாக்காக தெரியும். அதுக்கப்புறம் கலர் த்ரூ த ரெட் ஜிலட்டின் பேப்பர். அந்த ரெட் ஜிலட்டின் பேப்பர் வழியாக ப்ளூ ஸ்கை பார்த்திங்கன்னா என்ன கலர் கிடைக்கும், மெஜந்தா. ஹியர் ரெட், yellow, brown, red, black, blue, magenta, blue, crane, brown, blue, black, yellow, red, yellow, brown, yellow, black. ஸோ இதை நீங்கள் செஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் யூ ரைட் இட். ஓகே, ஸோ வி நோ தட் ஒயிட் ஷர்ட் வில் ரிஃப்ளெக்ட் ஒயிட் லைட். நம்மளுக்கு தெரியும் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருந்தா நம்மளுக்கு ஒயிட் கலராக தெரியும், ஏன்னா ஒயிட் லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். வி ஹாவ் சீன் தட் ஒயிட் லைட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் த டிஃப்ரெண்ட் கலர்ஸ். when we look at the white shirt through the yellow gelatin paper, yellow color gelatin paper வச்சு பார்த்தா எப்படி தெரியும், yellow கலராக தான் தெரியும். we see that it is in yellow color. similarly ஏன் வந்து எல்லோ கலராக தெரியுது, ஏன்னா எல்லோ ஜிலட்டின் பேப்பர் எல்லோ கலரை மட்டும்தான் அலோவ் பண்ணும். டஸ் நாட் அலோவ் எனி அதர் கலர் எக்ஸப்ட் எல்லோ டு பாஸ் த்ரூ. சிமிலர்லி ரெட் கலர் ஜிலட்டின் பேப்பராக ஒயிட் கலர் ஷர்ட்டை பார்த்தா எப்படி தெரியும், ரெட்டாக தான் தெரியும். ப்ளூ கலர் ஜிலட்டின் பேப்பர் வச்சு பார்த்தா ப்ளூவாக தான் தெரியும், ஏன்னா ப்ளூ லைட்டை மட்டும்தான் அலோவ் பண்ணும். ரெட் ஜிலட்டின் பேப்பர் ரெட் லைட்டை மட்டும்தான் அலோவ் பண்ணும். ஸோ சிந்தசிஸ் ஆஃப் கலர். ஸோ நம்ம கலரை வந்து பிரெயின் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது நம்ம ஐஸ் வழியாக வர கலர்ஸ் அப்படின்னா, சிந்தசிஸ் ஆஃப் கலர் இஸ் த மெத்தட் ஆஃப் கிரியேட்டிங் கலர் பை மிக்சிங் வேரியஸ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் 2 or 3 டிஸ்டிங்க் கலர் ஆஃப் லைட். ஸோ லைட்டோட எனி 3 கலர் இல்லை 2 கலரை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கிடைக்கும். கலர் வேரியேஷன். த த்ரீ டிஸ்டிங் கலர்ஸ் என்னென்ன மெயின் கலர்ஸ், ப்ரைமரி கலர்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி என்னென்னா ரெட், க்ரீன், ப்ளூ, அதுதான் ப்ரைமரி கலர்ஸ். ஈக்குவல் ப்ரப்போர்ஷன் ஆஃப் 2. ஸோ இதுலேருந்து 2 இல்லை 3யுமே மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வி கெட், இதில் இருக்கிற 2 மிக்ஸ் பண்ணிங்க, எனி 2 மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ கெட் த செகண்டரி கலர். ஸோ செகண்டரி கலர் என்னென்ன பாருங்கள், இந்த அவுட்டர் சர்க்கிளில் பாருங்கள் ரெட், க்ரீன், ப்ளூ ப்ரைமரி கலர்ஸ். அதுக்குள்ளே இன்னர் சர்க்கிள் மெஜந்தா, அதாவது பிங்க்கு, க்ரேன், அப்புறம் எல்லோ, இதெல்லாம் செகண்டரி கலர்ஸ். மெஜந்தா, க்ரேன், எல்லோ இஸ் ஆர் த செகண்டரி கலர்ஸ். ஸோ அந்த செகண்டரி கலர்ஸ் மெஜந்தா, க்ரேன், எல்லோ அதை மூணையும் இது பண்ணிங்க அப்படின்னா செகண்டரி கலர்ஸ் வச்சு மிச்சம் இருக்கிற நிறையா கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஸோ வி கெட் ரெட் ப்ளஸ் ப்ளூ வி கெட் மெஜந்தா,
Blue plus green we get crane, and green plus red we get yellow. So equal proportions of all three colors, red, blue, green, இது மூணு மட்டுமே நீங்கள் equal proportionல join பண்ணிங்கன்னா we get the white color. Next we'll move on to the question answer session. Today we'll finish off or discuss, today I'll discuss about the remaining short answer type questions from your book back topic 5. We'll start from 18th till 17, we saw it already. So 18th one, Rajan was playing with a mirror image of a clock. Clock which mirror image which play panniterna. He looked at the clock in his room. It was showing 140. So Rajan oda clock la vandu enna times show pannudhu 140. So this is the clock. Draw the position of the hands of the real clock on its mirror reflection right below the time each picture is showing. So அதோட mirror image write பண்ண சொல்கிறாங்க. So you'll be writing பாருங்க எப்படி 1 போடணும், எப்படி 2 போடணும், ரிவர்ஸ்டாக போடணும். So 2 எப்படி இருக்குது அப்படின்னா you'll be writing 2 like this. So 3 எப்படி இருக்குன்னா you'll be writing 3 like this, laterally inverted. And now what is the time showing? It is 10 past. So it is 20. So it is 10:20. In the clock la 140. So these two you'll be writing. 19th one. What is reflection of light? The light ray bouncing off the surface of mirror is known as reflection of light. Types of reflection: diffuse reflection, எதனால கிடைக்கும்? rough surface la. Specular reflection, smooth surface la. 20th one. A ray of light is falling on a plane mirror at an angle of 50 degree. At an angle 50 degree is formed. What will be the angle of reflection? So plane mirror ray of light vandu, I'll show you diagram, you write it accordingly. So this is the diagram, you have to draw and then write, okay? Parunga, a ray of light falling on the plane mirror la fall avudhu at an angle 50 degree la form avudhu. So this is 50 degree. So total in the angle evlo 90. So 90 minus 50 we get 40. So in the angle 40. So I equal to, we know the law of reflection, incident ray, angle of incident ray is equal to the angle of reflected ray. Angle of incidence is equal to angle of reflection. So we get I equal to 40 na, reflected ray mu 40, R equal to 40. So inga enna kekranga, what will be the angle of reflection? So angle of reflection R equal to 40 degree. You should draw the diagram, don't forget. So see here answer, you should draw that diagram, okay? Angle of incident equal to 90 minus 50, that is 40. Angle of reflection is 40. Since I equal to R, the angle of incidence is always equal to the angle of reflection. 21. What do you mean by lateral inversion? The lateral inversion is a phenomenon due to which left side of the object appears to be the right side of the object in its image in a reflecting medium mirror. So left side la irukadhu right side la therinja adukku per da lateral inversion. 22nd question. How do you obtain spectrum of light? Spectrum of light can be obtained when white light is passed through a prism. The colors of rainbow WIBGR emerge from the prism. 23rd. Why do you see white light in Newton's disk when we rotate it very fast? When Newton's disk is rotated fast, the retina receives the sensation of the spectrum simultaneously and the disk appears white. Reason: when light ray of particular wavelength strikes the retina of our eye, our brain perceives that specific color. When all the colors of the visible light strikes the retina of our eye at the same time, our brain perceives white. The last one. What is shadow? What things are necessary for the formation of a shadow? Shadow. A shadow is a dark area where light from the light source is blocked by an opaque object. So what are the things necessary for the formation of shadow? Things necessary for the formation of shadow are opaque object, light source and a screen such as wall or something. So till this you'll be writing in your subject note. So that's all for today's class. Have a great day. Thank you.